يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله سلام الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وسيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. உலகமான நேரத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடித்தோடுகளை அடிபரலாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் அஃதாபுகள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவென்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். பேரன்பு குறித்தவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை 2 மாதங்களாக அல்லாஹுவிடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருந்தோம். ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்து செய்ய வேண்டும், ஷாபான் மாதத்திலும் பரக்கத்து செய்ய வேண்டும், ரமலானை அடைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய போகிறோம். அல்லாஹ் ரமலான் முழுக்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தது பாலிப்பானாக. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு நம் மீது கடமை என்று சொல்லக்கூடிய ரப்பு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கும் இது கடமை, அதே போன்று உங்களுக்கும் கடமை என்று அல்லாஹ் சொல்கின்றான். வெறுமனே நமக்கு மட்டும் கடமையானதல்ல, முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கும் இந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் என்று அல்லாஹ் சொல்லித் தருவான். எல்லா சமூகமும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், எல்லா சமூகமும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த நோன்புடைய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையற்றம் உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி இந்த நோன்பை உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றேன், கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதல் கட்டமாக நாம் நோன்புடைய வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு 6 வகைகளாக சொல்லப்படுகிறது. பரலான நோன்பு, வாஜிபான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு, மக்ரூஹே தன்ஜி, மக்ரூஹே தஹரீம் என்று 6 வகையாக நோன்புகளை பிரிக்கிறார்கள். பரலான நோன்பு என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு பரலான நோன்பு, கட்டாய கடமை. பருவ வயதை அடைந்தவர்கள் நோன்பு வைப்பது கட்டாய கடமை. இது ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு. அதே போன்று வாஜிபான நோன்பு என்று சொன்னால் அதை 2 வகையாக பிரிக்கிறார்கள். வாஜிபே முஅய்யன், வாஜிபே கைர முஅய்யன் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது நேர்த்து செய்யறோம், நம்ம குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்குது அல்லது ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அது சிறப்பாக நடந்தால் நான் ஒரு 3 நோன்புகள் வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்த்து செய்கிறார். இதை நேர்த்தி செய்தால் அந்த நோன்பை வைப்பது கட்டாய கடமை, அது வாஜிப். அதை 2 வகையா பிரிக்கிறாங்க.
என்னன்னா நேர்த்தி செய்யக்கூடிய அந்த நோன்புகளை காலம் குறிப்பிட்டு வைப்பது. எனக்கு இந்த காரியம் நடந்தா நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறேன், வரக்கூடிய வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறேன், அல்லது தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் என்று அந்த நாளை குறிப்பிடுவது. இது நாள் குறிப்பிடப்பட்ட வாஜிபான நோன்பு. சில நேரங்கள் நாள் குறிப்பிடாம ஏதாவது ஒரு நியத்தை வச்சு நேர்ச்சி பண்ணி நடந்தால் ஒரு 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நாள்களை குறிப்பிடாமல் நோன்பு வைப்பது. அதே போன்று இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். கலாமான நோன்பு, நம்ம ரமலான் மாசம் நோன்பு வைக்கக்கூடிய சூழலில் நோன்பை விட்டுட்டோம், அந்த நோன்பை கலா செய்யணும். அதெல்லாம் நாள் குறிப்பிடப்படாத நோன்பு, எப்ப வேணா கலா செஞ்சுக்கலாம். ஆனால் கலா செய்துதான் ஆக வேண்டும். இது வாஜிபான நோன்புடைய வகை. அதே போன்று சுன்னத்தான நோன்பு என்று சொன்னால் ஆஷுராவுடைய நாள்ல வைக்கக்கூடிய நோன்பு. முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்பு. அதே போன்று துல்ஹஜ்ல அரஃபாவுடைய நாள்ல வைக்கக்கூடிய நோன்பும் சுன்னத்தான நோன்பு. இதை தவிர நஃபில் நோன்புகள் என்று நமக்கு பிரித்து சொல்லப்படுகிறது. நஃபில் நோன்புகள் என்றால் ஐயாமுல் பீல், ஒவ்வொரு மாத பிறையும் பிறை 13, 14, 15 இந்த 3 நோன்புகள் வைப்பது. தொடர்ந்து இந்த நோன்புகள் வைக்கக்கூடிய சமயத்தில் இது நபிலான நோன்புகளாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று வார வாரம் சில பேருக்கு பழக்கம் இருக்கும், வார வாரம் வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க, வார வாரம் திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. இதெல்லாம் நபில் நோன்புடைய வகைகள் வந்துவிடும். அடுத்து மக்ரூஹை தன்சீஹ் என்று சொன்னால் முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நோன்புன்னு சொன்னோம். அதாவது பிறை 9, 10 அல்லது 10, 11 இப்படி வச்சா சுன்னத்தான நோன்பு. ஆனா ஒருத்தர் வெறும் 10 மட்டும் வைக்கிறாங்க, இது மக்ரூஹை தன்சீஹ். இது மார்க்கத்தில் அருவருக்கத்தக்க செயல். இது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது? ஆனால் அப்படி வச்சா தப்பு கிடையாது, வைத்தால் பாவம் இல்லை. ஆனால் வைக்காமல் இருப்பது ஒத்த நோன்பு, அதாவது முஹர்ரம் ஆஷுராவுடைய நாள் பிறை 10 அந்த ஒற்றை நாள் மட்டும் நோன்பு வைப்பது மக்ரூஹை தன்சீஹ் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. அடுத்து மக்ரூஹே தஹரீம், ஹராம் அப்படின்னு சொன்னா இதை செய்யறது பாவம். இதை தவிர்த்து கண்டிப்பா என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோன்புகள்ல பாத்தீங்கன்னா 2 பெருநாள், பக்ரீத்துடைய நாள்ல பெருநாளுடைய நாள்ல நோன்பு வைக்கக்கூடாது, அது ஹராம், மக்ரூஹே தஹரீம். அதே போன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய ஈகை திருநாள் அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது, அது மக்ரூஹே தஹரீம். அதே போன்று ஐயாம தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீருடைய நாட்கள், ஈதுல் அல்ஹா முடிஞ்சு 3 நாட்கள் தக்பீர் ஓதுவோம் பள்ளிவாசல்ல, அந்த தக்பீருடைய நாட்களில் நாம் நோன்பு வைப்பது என்னது? மக்ரூஹே தஹரீம். இதெல்லாம் நோன்பு வகைகள். பரலான நோன்பு இருக்கிறது, வாஜிபான நோன்பு இருக்கிறது, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, நஃபில் நோன்பு இருக்கிறது, மக்ரூஹே தன்சீஹ் இருக்கிறது, மக்ரூஹே தஹரீம் என்று 6 வகையான நோன்புகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ஐயுல் அமலி அஃலல் யா ரசூலல்லாஹ், அமல்களிலேயே சிறந்த அமல் எதுன்னு கேட்கிறாங்க. நிறைய இருக்கு, குர்ஆன் ஓதுறது இருக்கு, நபில் சொல்லுகிறது இருக்குது, ஜகாத் கொடுக்கிறது இருக்கு, சதகா செய்வது இருக்குது, பள்ளிவாசல் கட்டுறது இருக்கு, மதரசாக்கள் கட்டுறது இருக்கு, எத்தனையோ அமல்கள் இருக்கு. சொந்த பந்தங்களை அரவணைப்பது இருக்கு, ஏழை குமரிகளுக்கு உதவி செய்வது இருக்குது, ஹஜ் செய்யறது, உம்ரா செய்யறது, இப்படி எக்கச்சக்கமான அமல்கள் இருக்கும் பொழுது அபூ உமாமா கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஃலல் யா ரசூலல்லாஹ், அமல்களிலே மிகச்சிறந்த அமல் எது? நபிகள் சொன்னாங்க, அலைக்கும் பிஸ்ஸியாம், நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நோன்புதான் எல்லா அமல்களையும் விட சிறந்தது. ஃபஇன்னஹு லா ஈதன லஹு, இந்த நோன்புக்கு நிகரான ஒரு அமலே இல்லை, நோன்புக்கு நிகரான ஒரு அமலே இல்லை. இந்த நோன்பு தான் எல்லா அமல்களையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. 3 நபர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். லா துரத்து, ஹதீஸ்ல வருது, அவர்களுடைய துஆ நிராகரிக்கப்படுவதே இல்லை. அதில் ஒரு நபர் தான் நோன்பாளி. அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எனவே அமல்களிலே மிக சிறந்த அமலாக நபிகள் நாயகம் சொல்வது நோன்பு. அந்த நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, இன்ன பில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கிறது, யுகாலு லஹு ரய்யான், அந்த கதவுக்கு பேரு ரய்யான். ரய்யான் என்ற ஒரு கதவு இருக்கு. அந்த கதவின் வழியாக யார் செல்வார்கள்? யதுகுலு மின்ஹு அஸ்ஸாயிமூன யௌமல் கியாமா,
அந்த ரையான் என்ற கதவு வழியாக சுவனவாசிகள், எப்படிப்பட்ட சுவனவாசிகள்? நோன்பாளிகளாக இருந்தவர்கள். அந்த கதவு வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழையவே முடியாது. இது நோன்பாளிகளுக்கென்று பிரத்யோகமாக அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கதவு தான் ரையான் என்ற கதவு. ரையான்னு சொன்னா தாகம் தீர்ப்பவன் என்ற அர்த்தம். உலகத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் தாகித்திருந்தார்களே, அந்த தாகித்திருந்தவர்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு சொர்க்கமாக ரையான் என்ற அந்த கதவு வழியாக என்ன செய்வாங்க? சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த ரையான், அந்த சொர்க்கத்திலே வசிக்கக்கூடியவர்கள், அந்த கதவு வழியாக உள்ளே செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்திலிருந்து நீர் புகட்டப்படும். அந்த நீரை குடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு அவங்க வாழ்க்கையில தாகமே ஏற்படாது. நபிகள் நாயகத்துடைய பொற்கரத்தால் புனிதமான அந்த கரத்திலே யார் ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்து தாகம் என்பது அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள், தாகம் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான அந்த நீரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சிறப்பு! இந்த அத்தனை சிறப்புகளையும் ஒருவன் விடுகின்ற பொழுது தண்டனைகளும் அதிகம். ஒருத்தர் வேண்டும் என்றே நோன்பை விடுகிறார். மார்க்கத்துல தொழுகையை வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. தொழுகை வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. படுத்துட்டு தான் இருக்கிறாரு, படுத்த நிலையில் தொழ வேண்டும். படுத்த நிலை கையை கூட அசைக்க முடியல, இஷாரா செய்களையால் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. தொழுகை வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. எக்காலத்தை கொண்டு தொழுகைக்கு மட்டும் ருக்சத்தே கிடையாது. ஆனால் நோன்புக்கு அனுமதி இருக்குது. நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு. தகுந்த காரணம் இருந்தால் நோன்பை விடலாம். ஆனா ஒருத்தர் எந்த விதமான சங்கடம் இல்லாமல், நோய் இல்லாமல், நோன்பை விடுவதற்கு உண்டான எந்த விதமான அவசியமான காரணம் இல்லாமல், நோய் இல்ல, எந்த விதமான காரணம் இல்ல, தேவையில்லாம ஒருத்தர் நோன்பு விடுறாரு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பை விட்ட ஒரு நோன்பு தான் விடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக வருடம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அந்த ரமலானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியமானது ரமலானுடைய மாதத்தின் நோன்பு! ஒரே ஒரு நோன்பு ஒருத்தர் விட்டுட்டாரு, விடுவதற்கு எந்த காரணமும் இல்லை, வேண்டுமென்றே விட்டு விட்டார், வைப்பதற்கு ஆரோக்கியம் இருக்கிறது, எந்த நோயும் இல்லை, எந்த சங்கடம் இல்லை, வேண்டுமென்றே விட்டுட்டார். விட்ட நோன்பை கலா செய்யணும். கலா செய்யக்கூடிய அந்த சட்டம் வருகின்ற பொழுது எந்த விதமான காரணம் இல்லாம நோன்பு விட்டுட்டா பாத்தீங்களா, இந்த விட்ட ஒரு நோன்புக்கு பகரமாக 365 நாள் நோன்பு வைத்தாலும் அதனுடைய நன்மைகளை பெற முடியாதுன்னு சொன்னாங்க. காரணம் அந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தின் நோன்புக்கு அவ்வளவு வெகுமதிகள் இருக்கிறது அன்பானவர்களே. எனவேதான் நோன்புடைய சிறப்புகளை ஹதீஸ்ல பார்க்கின்ற பொழுது குல்லு அமலிபுனி ஆதம் லஹு இல்ல சியாம், எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலியை தர்றான். நோன்புடைய கூலியை பற்றி சொல்கின்ற பொழுது ஆனா அதிதீவிகி, நானே நோன்புக்கு கூலியாக விடுகின்றேன். நோன்புடைய கூலி அல்லாஹ் தான், அல்லாஹ்வே கூலியாக விடுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், ஏன் இந்த நோன்பு எல்லா இபாதத்துகளையும் விட சிறந்தது என்று சொன்னால், நோன்பு என்பது மறைமுகமான இபாதத். நம்ம தொழுதா ஒருத்தர் பார்க்க முடியும், நம்ம ஜகாத்து கொடுத்தா யாரும் பார்க்காட்டி வாங்கினவர் பார்ப்பாரு. யாருக்கும் தெரியாம ஜகாத்து கொடுக்க முடியாது, யாருக்கும் தெரியாம தொட முடியாது, யாருக்கும் தெரியாம ஹஜ் உம்ரா செய்ய முடியாது. ஆனால் நோன்பு ஒரு மறைவான இபாதத். யாருக்குமே தெரியாமல் என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம். யாருக்குமே தெரியாது. நோன்பு என்பது நான் நோன்பாளி என்பதை அடுத்த இடத்தில் சொன்னாலே தவிர யாருக்கும் தெரியாது. வெளியே பார்த்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான இபாதத் என்பது நோன்பு. எனவேதான் இந்த நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியாக விடுகின்றான். அதே போல சைத்தானுக்கு எதிரான ஆயுதம் நோன்பு என்பது. நோன்பு என்பது ஒரு கேடயம். தீய சிந்தனைகள், தீய விதமான பழக்க வழக்கங்கள், தீய பேச்சுக்கள், தீய பார்வைகள், இது எல்லாத்தையும் விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் தான் நோன்பு. எனவேதான் இந்த நோன்புக்கு கூலியாக அல்லாஹ் வருவதாக சொல்கின்றான். காரணம், நோன்பு இல்லாம இருக்கக்கூடிய மற்ற அமல்கள் அது மற்றவருடைய பார்வையில் படும். நோன்பு என்று அந்த அமல் வந்துவிட்டால் அது யார் பார்க்கிறாங்களே அல்லாஹ் பார்க்கிறாங்கிற சிந்தனை இருக்கும். நம்ம வீட்டு பிரிச்சில குளிங்க தண்ணி இருக்கும், லொகரு தழுவுக்கு வீட்டுக்கு போற நோன்புடைய சமயத்துல அவ்வளவு தாகம் அடிக்கும், கடுமையான வெயில், திறந்தா தண்ணி எடுத்து குடிக்கலாம், வீட்டுல யாரும் இல்லை, ஆனா குடிக்க மாட்டோம். அல்லாஹ் பார்க்கறான், நான் நோன்பு வச்சிருக்கிறேன்,
எனக்கு பிடிச்ச பழங்கள் இருக்கு, சாப்பிட முடியாது. எனக்கு பிடித்த சாப்பாடுகள் இருக்கு, சாப்பிட முடியாது. காரணம், சாப்பிட முடியாதுன்னு இல்லை, சாப்பிட முடியும், இறைவன் பார்க்கிறான் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக நோன்பாளிகள் என்ன செய்யறதில்லை, சாப்பிடுவதில்லை. இறைவன் தடுத்ததை அவர்கள் செய்யல, இறைவன் ஆகுமாக்கதை தடுத்துக்கிறாங்க. இறைவன் என்ன செய்யல, தண்ணி குடிக்க கூடாது ஹராம்னு சொல்ல, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றுதான். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் இறைவன் ஹலாலாக்கியதையும் நம்ம என்ன செய்யணும், தடுத்து வைத்துக் கொள்கிறோம். அது யாருக்காக, இறைவனுக்காக. தண்ணீர் குடிப்பது ஹலால், சாப்பிடுவது ஹலால், பழங்கள் சாப்பிடுவது ஹலால். அந்த ஹலாலையும் இறைவன் தடுத்தான் என்று சொன்னால் ஹலாலை கூட என் வாழ்க்கையில் தடுத்து இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஹராமுடைய சிந்தனையே போகாது. நான் நினைத்தால் இறைவனுக்காக ஹலாலையே என்னால் ஒதுக்க முடியும் என்ற அந்த பயிற்சி அல்லாஹ் ரமலான்ல கொடுக்கிறான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசிகள் ஹலாலான ஒண்ணுதான், அது சாப்பிடுறது ஹராம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் எல்லாமே ஹலால் தான். ஆனால் அந்த ஹலாலை ஏன் நாம் தவிர்த்திருக்கிறோம், இறைவன் சொல்லி இருக்கிறான். சகருடைய அந்த சகர் நோன்பு வைத்ததிலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் ஒரு 14 மணி நேரம் அதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்ப அந்த உணர்வு வர வேண்டும் நோன்பாளிகளுக்கு. ஹலாலையே இறைவனுக்காக ஒருவன் தடுக்கிறான் என்று சொன்னால் ஹராமையும் என் வாழ்க்கையில் தடுத்திருப்பேன். ஹராமான பார்வை விட்டு தவிர்த்து கொள்வேன், ஹராமான பேச்சை விட்டு தவிர்த்து கொள்வேன். இப்படி அந்த உணர்வு ஒரு பயிற்சி பட்டறையாகத்தான் நோன்பை ஒரு முஃமின் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் குறிப்பாக அதை கண்ணியப்படுத்த வேண்டும், ரமலானை மதிக்க வேண்டும். ரமலான் வருகிறது என்ற அந்த பரவசம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்ன சொன்னா, ரமலானை கண்ணியப்படுத்திய ஒரு மாற்று மதத்தினருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். ஒரு மாற்று மதத்தின், அதாவது எப்படின்னா மஜூசின்னு வருது கிதாபுல, மஜூசினா நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா களிமா சொன்னா தான் சொர்க்கத்துல போக முடியும். அவர் நெருப்பு வணங்குறவர், அவர் எப்படி சொர்க்கத்துல போனாரு? இதை கனவுல பாக்குறவர் சொல்றாரு. கனவில் தன்னுடைய அண்டை வீட்டான் மஜூசி நெருப்பை வணங்கக்கூடிய ஒருவன் சொர்க்கத்தில் இருப்பதாக கனவுல பாக்குறார். ஆச்சரியம் அவருக்கு. எப்ப நீ எப்படிமா சொர்க்கத்துல போன? அவர் சொல்றாரு, சொர்க்கத்தில் முஸ்லிம்கள் தான் வர முடியும், அது எனக்கு தெரியும். ஆனால் நான் சொர்க்கத்தில் இருப்பது உனக்கு ஆச்சரியமா இருக்குது. நடந்தது சொல்றாரு, ஒரு தடவை ரமலானுடைய மாதத்தில் என்னுடைய மகன் வெளியே வந்து தின்பண்டங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் வீட்டுக்கு உள்ள வர்றேன், வெளியே பார்த்தா சாப்பிட்டு இருக்கிறான். அது இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இஸ்லாமிய சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள், பெரியவர்கள் மட்டுமல்ல, என் மகனுடைய வயது ஒத்தவர்கள் நிறைய சிறுவர்கள் நோன்பு வைத்து தெருவில் இருக்கிறார்கள். அப்பொழுது நான் வெளியிருந்து வீட்டுக்குள்ள வரும் பொழுது என் மகன் வெளியே தின்பண்டங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் நெருப்பு வணங்கக்கூடியவன் தான், நான் இறைவனை மறுக்கக்கூடியவன் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் தான். அப்படி இருந்தும் என் பக்கத்து வீட்டில் அந்த வீட்டார்கள் சொந்த பந்தங்கள், அதாவது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்ற பொழுது என் மகன் அந்த நோன்புடைய பகல் நேரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது அவனை கண்டித்தேன், அவனை திட்டினேன், 2 அடி கூட அடித்தேன். அவன்கிட்ட சொன்னேன், எப்ப அவன் வயசுல ஒருத்த இஸ்லாமிய சமூகத்தவர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கும் பொழுது இந்த பகல் நேரத்தில் வெளியே வந்து சாப்பிடலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு என் மகனை கண்டித்தேன். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தினேன். அதனுடைய பாக்கியமாக இறைவனுடைய மரண நேரத்திலே கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். நான் இப்ப சொர்க்கத்தில் இருக்குன்னா நான் முஸ்லீமா சொர்க்கத்தில் இருக்கிறேன். கலிமா சொன்னேன். ஏன் கலிமா சொன்னேன்? ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தினேன். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தியதற்காக அல்லாஹ் கலிமாவுடைய நசீபாக எனக்கு கொடுத்தான். அதனால நீ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மஜூசியா நெருப்பு வணங்கிய வாழ்ந்த நான் ரமலானை கண்ணியப்படுத்தினேன் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி இறைவனை மறுத்த நான், இறைவனுக்கு இணை வைத்த நான், எனக்கு அல்லாஹ் கலிமாவுடைய நசீபை கொடுத்தான்னா ரமலானை கண்ணியப்படுத்தினேன், அவ்வளவுதான். ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானுடைய ஒவ்வொரு நொடிகளையும் கண்ணியப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நேரங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். நமது நாவுகளை பாதுகாக்க வேண்டும், நமது செவிகளை பாதுகாக்க வேண்டும். நோன்பு என்பது வெறுமனை பட்டினி கிடப்பதல்ல நோன்பு, தாகித்திருப்பதல்ல நோன்பு. 3 வகையான நோன்பை சொல்லுவாங்க. சில மனிதர்கள் 3 வகையான நோன்பாளிகளை பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா பட்டினி கிடப்பாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க நோன்பு அவ்வளவுதான். காலையிலிருந்து இஃப்தார் நோன்பு தரங்களுக்கு சாப்பிட மட்டும் மாட்டாங்க. இது ஒரு சாராருடைய நோன்பு. இன்னொரு சாரார் இப்படி வைக்கிறாங்க, அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் நோன்பு இருக்கும்,
கண்கள் நோன்பிருக்கும், அவர்களுடைய காதுகள் நோன்பிருக்கும், அவர்களுடைய கை நோன்பிருக்கும். இறைவன் தடுத்த எந்த ஒன்றையுமே இந்த உறுப்பினால் செய்ய மாட்டார்கள். இந்த கண்ணை கொண்டு அல்லாஹுவை வெறுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹுடைய நினைவை விட்டு விலகக்கூடிய விஷயங்களை காதை கொண்டு கேட்க மாட்டார்கள். அல்லாஹு வெறுக்கக்கூடிய விஷயத்தை நாவினால் பேச மாட்டார்கள். சிலருடைய நோன்பு இப்படி இருக்கும். வயிற்றிலும் பட்டினியா இருப்பாங்க, தாகித்தும் இருப்பார்கள். அதே போன்று உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை அத்தனை உறுப்புகளும் நோன்பு இருக்கும். இது சிலருடைய நோன்பு. மூன்றாவது சொன்னாங்க, சிலர் இப்படி நோன்பு வைப்பார்கள், அவர்கள் உடல் உறுப்பு மட்டுமல்ல, அவருடைய இதயமும் நோன்பு இருக்கும். தவறான சிந்தனைகள் கூட அவங்க நோன்பு காலத்துல வராது. தவறான சிந்தனைகளை கூட சிந்திக்க மாட்டாங்க. அப்ப வெறுமனே வயிற்றையும் வாயையும் கட்டுப்படுத்துவது மட்டும் ஒரு சாரார் வைக்கிறார்கள். முழு உடலும் நோன்பு வைக்கிறது சிலருக்கு உள்ளம் முதல் கொண்டு நோன்பு வைக்கிறது. நம்ம எந்த நோன்பாளியாக என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமது நோன்பு முதல் வகையில் இருக்கிறோமா, இரண்டாவது வகையில் இருக்கிறோமா, மூன்றாவது வகையில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்கள் முடிந்து விட்டது, வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பது நாம் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் ஆவது குறிப்பா நோன்பு திறக்கும் பொழுது அந்த பண்டங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பரவசம் அடைவதை விட அந்த நேரம் அழக்கூடிய நேரம். காடையிலிருந்து பட்டினி கிடக்கக்கூடிய நான் நோன்பு திறக்கிறேன், எனக்கு முன்னால் எல்லா விஷயங்களும் இருக்கிறது என்ற சந்தோஷப்படக்கூடிய நேரம் அல்லது. இன்றைய நாள் நான் நோன்பு முடிக்கின்ற பொழுது இந்த நோன்பு அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா என்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். டெய்லி என்ன செய்யணும், 30 நாளும் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அந்த கவலை இருக்கணும். என் நோம்பு அல்ல ஏத்துக்குவானா, என் நோம்பு ஏத்துக்கையா அல்ல, எவ்வளவு தவறு செஞ்சுட்டையா அல்ல, என் கண்ணை கொண்டு தவறு செஞ்சுட்டையா அல்ல, என் வாயை கொண்டு நாவை கொண்டு தவறு செஞ்சுட்டையா அல்ல, மன்னிச்சு அல்லாத பண்றாங்க நேரம். அது சந்தோஷமான நேரம் அல்ல. ஆனா ஹதீஸ்ல வருது, நோன்பு திறக்கின்ற பொழுது சந்தோஷம், நோம்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சின்னு வருது. நோன்பு திறக்கின்ற பொழுது மகிழ்ச்சி, அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஹதீஸ்ல வருது. ஆனால் ஒவ்வொரு நோன்பாளிகளும் அந்த நேரத்தில் என் நோன்பை இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த கவலை அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். அன்பான ராபியத்துல் பஸரியா, கடைசியான ஒரு செய்தி. ராபியத்துல் பஸரியா மிகப்பெரிய இறைநேச பெண்மணி. ஷாஃபி இமாமுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள். ஷாஃபி இமாம் அவங்களே பல மசாலாக்க சட்டத்தை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஷாஃபி இமாமுடைய மரண நேரத்தில் அவங்க வசியத்தை செஞ்ச மோதா போனாங்க, என்னுடைய ஜனாதாவை நீங்க கொண்டு போகும்போது ராபியத்துல் பஸரியா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க, எனக்கு அவர்கள் ஜனாதா சொல்கட்டும்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இறைநேச பெண்மணியா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஷாஃபி இமாம் பெரிய மேதை, 4 இமாம்களில் ஒருவர். அவங்க மரண நேரத்தில் சொன்னார்கள், என்னுடைய ஜனாதாவை ராபியாமா வீட்டுக்கு முன்னாடி வைங்க, அவர்கள் எனக்காண்டி சொல்லுவ எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இறைநேச பெண்மணி. அவர்களுடைய மரண நேரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு வச்சுட்டு இஃப்தாருடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் டயர்ட் ஆகுது, தலை சுத்துது, டயர்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல நோன்பு வைக்க முடியல, அவங்களால சுற்றி இருப்பவர்கள் புரிஞ்சுறாங்க, ஆனா இவங்களால முடியல, நிலைமை மோசமா போயிட்டு இருக்குது. அப்ப சொல்றாங்க நோன்பை விட்டுருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நோன்பை விடுங்கன்னு சொல்றீங்க, நான் 30 ஆண்டு காலமாக நோன்புடைய நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றேன். அந்த பிரியத்தை, அந்த நேசத்தை ஒரே ஒரு செகண்ட் முடிக்கலான்னு சொல்றீங்களா? நான் நோன்பு விட மாட்டேன், நான் நோன்பாளியாக இறைவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று நோன்பாளியாகவே இறைவனை சந்தித்தார்கள். நோன்பு அவ்வளவு பெரிய பாக்கியமானது. எனவே நோன்பை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. பல அசௌகரியங்கள் இருக்கலாம், நோன்புக்காக வேண்டி அதையெல்லாம் கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். முன்னாடியே ரமலானுடைய நோன்பை ஒரு நோன்பு கூட விடக்கூடாது. நோன்பு விடுவதற்குண்டான எந்த காரணங்கள்லாம் இருக்கிறதோ அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வெறுமனை பட்டினியாக இருப்பது மட்டுமல்லாமல் முழுக்க உடல் முழுவதும் நோன்பு இருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.